என்ன பண்ண நீ மட்டும் முக்கிய பார்த்தா நீ எல்லாம் கீழ் பண்ணி கீழ் பேசுறோம். சத்தம் போடாதம்மா, சத்தம் போடாதீங்கம்மா. என்னம்மா அப்படி பண்றீங்களம்மா? என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? வாங்க வாங்க வாங்க. அருமையான வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. சின்ன புள்ளி நீ? ஆமாங்க. ரொம்ப அவசரமா இருக்கியா? ஏன் நான் குள்ளமா இருக்கேன். அது ஒண்ணும் தெரியாது. சின்ன பொண்ணு பப்பா குட்டி சிவோடு என்கிட்ட வரல. அம்மா மருங்குறாங்களா? இவங்க குத்துறாங்க. எங்க குத்துறாங்க? அவங்க எங்க குத்துறாங்க? நோர்ல குத்துறேன். அதான் மார்ல குத்துறான். உங்ககிட்ட பஞ்சாயத்துக்கு வந்து பாருங்க. அதனால ஒரு பொண்ணை பார்த்தால் ஈஸியாக பாட வேண்டும். பயமா இருக்குதுங்க. நீங்க கிட்ட வராதீங்க. என்ன பார்த்தா என்ன பைத்தியம் மேல இருக்கு. இவளை பார்த்தா ஆம்பளை மாதிரியே தெரியுது. ஆனா இருந்தாலும் அங்க ஒண்ணுதான் வரும் போட்டேன் ஒண்ணு மேல ஒண்ணு இல்ல. ஆள் இப்படி இருக்கான்னு பாக்காத. ஆள் இப்படி இருக்கான்னு பாக்காதீங்க. அதனால பட வேண்டும். பேரு பெற்ற பேரு நீங்க தாங்கல விட்டாங்க. I
என்ன உட்காந்து கேட்ட ஆட்டக்காரன் நானு தேவையில்ல நானு நீ குடிச்சகாரியா ஆடி வாடி நான் எத்தனை பிஸ்தாவை பார்த்துருக்கேன். அம்மா என்ன ஒரு நீ என்னடா என்ன கரகாட்டக்காரியா நானு நாங்க ஆடணும் கரகாட்டக்காரியா நானு சொல்ற கண்டி குடிச்சகாரி குடும்பக்காரிடா உட்கா தங்கச்சி பொண்டாட்டி ஆடுற தேவையா கிடையாது. என் பொண்டாட்டி தேவையா தொழில் செஞ்சனால தான் இந்த துண்டு கூட எடுத்தது நான் ஒரு ராரியார கொடுத்துட்டு போனது. என்ன கிட்ட வந்த உடனே ஒரு வாடை அடிக்குது. புடம் ஒருத்தர வேலைதான் ஊத்து முடியா உனக்கு புடம் ஒருத்தர வேலைதான். எப்படி கொளுத்துறீங்க? அதான் உங்க கருமாதி கூட நான் தான் புடம் ஒழிச்சுட்டு வரேன் 25 வருஷமா. என்ன சினிமா பாட்டு பாடலாமா? எவ்வளவுங்க தாமலை வாங்கினேன் இங்கயா 2 ராத்திரிக்கும் கம்மி தான் 65,000 ஒரு 60,000 ரூபா வச்சுக்க. நீ தானே வாங்கின? ஆமா. நாங்க 350 ரூபா அவன் சொன்ன மாதிரி 200 ரூபா 250 ரூபா தானே நாங்க பாடுறோம் ஆடுறோம் இல்ல. இன்னொருத்தர் வந்து என்ன கேட்டாரு தெரியலையே. நாங்க அதுல வாங்கினீங்களா? ஆள் இல்லையே. முண்டத்தை போதாது பிச்சு போடுவோம். பிச்சு ஒழுங்கா நடத்துறா வாத்தியார் எங்கன்னாரு. நீ வாத்தியார் தானே? ஆடு நாங்க பாடுறோம். அதுதான் பாடு.
யாருங்க அரசாங்கத்துல? அடிவேணி வணக்கம். வாங்க. ஆ, வணக்கம். வணக்கம். யாரென்று விளக்கம் தெரிகிறதா? ஒன்றுமே தெரியவில்லை. என் நாடு இருக்கிறது. ஏய், அதோ புத்திரங்கப்பட்டினம். புத்திரங்கப்பட்டினம். புத்திரங்கப்பட்டினம் என்று அழைக்கும் ஆஹா, ஆரியப்பூ தேசம். ஆரியப்பூ தேசம். ஆரியப்பூ தேசத்தை ஆளக்கூடிய கூடிய. என் தந்தை இருக்கிறாரு. ஆஹா, அப்புப்பட்டரையர். ஆமாம். அரே, இன்னொருத்த வந்தாரியா? அனமூசி போன மாரியா? அப்புப்பட்டரையர் என்று அழைக்கும் அழைக்கும் ஆரியப்பூ மன்னன். மன்னனை. ஆரியப்பூ மன்னனுக்கும் மன்னனுக்கும் அண்ணா துளசி என்று சொல்லக்கூடிய அம்மையருக்கும் அம்மையாருக்கும் பிள்ளையாக பிறந்த பிறந்த பெற்றும் பெறாத பிள்ளை பிள்ளை. என் பெயரோ ஆஹா, ஆரியமாலை. ஆரியமாலை. ஆரியமாலா. அம்மா, எட்டும் பெறாத பிள்ளைனா எப்படி? ஓஹோ, பெற்றும் பெறாத பிள்ளைன்னு சொல்றியே. ஆமா, இது எப்படி? உனக்கு எத்தனை அப்பா அம்மா? ஒரே அப்பா ஒரே அம்மா. உனக்கு ஒரே அப்பா ஒரே அம்மா. ஒரு அப்பா ஒரு அம்மா. ஆமா. ஒரு தாய் பாலாப்பான்னு சொல்லுவாங்க. எங்க மாதா பழப்பிதான். அது நாங்க கந்த வச்சா. எங்க மாதா பழப்பிதான். ரெண்டு நாள் நிற்கிறாங்க. முக்கராஸ் நாவடி என்ன சாப்பிடும்? ஏய், முக்கராஸ் தான் சாப்பிடும். கோவிந்தா கம்பு உட்காந்து நாராயணா. அவரு அப்பா ஆ, அவர் மூஞ்ச பாருமா. ஒரு தந்தை ஒரு தாயுடைய பிறந்தவர். ஆமா. எனக்கு நான் ஆராயிரவாதி ஏற்காய். தோப்பனா இருக்காரு. ஆமா. 6000 வேதியர். 6000 வேதியர்கள். ஆமா ஆமா, ஐரு 6000 வேதியர். வேதியர்க்கும் அருமை மகளா திகழக்கூடிய கூடிய. ஆரியமாலை. ஆரியமாலை என்று உரைப்பார்கள். ஆமா. ஆரியப்பூ தேசத்திலே தேசத்தை 6000 வேதியருக்கும் வேதியர்க்கும் பிள்ளை இல்லாத போய்விட்டதாம். ஆஹா, புத்திர சந்தானம் பிள்ளை என்பதில்லை. இல்லையா? ஆஹா, இந்த 6000 பேர்களுக்கும் வேர்களுக்கும் கலப்பு சிறந்து ஓங்கக்கூடிய என் தந்தை தந்தை அந்த அப்புப்பட்டரையில் ஐயர் குளத்திலே நீராடி விட்டு விட்டு பெருத்த தடாகத்திலே ஆஹா, தாம்பர மலரிலே மனநிலை குழந்தையாக நீங்க கைலாய பரமனுடைய அம்சத்தால் அம்சத்தால் 6000 வேதியருக்கும் நான் அருமை மகளாக குளக்கரையிலே ஆஹா, குணாவதியா பொருட்களை கோபுரம் அந்த ஜலத்திலே நான் பிறந்தேன். பிறந்து என்னை கொண்டு வந்து ஆஹா, 6000 வேதியரும் ஆராய்ச்சி சீராட்சி அமுதூற்றி அன்னமிட்டு இட்டு முத்தமிட்டு ஆய், வளர்த்து கொண்டு இருக்கிறாங்கடி அம்மா. ஆமாடி அம்மா. நான் 6000 வேதியருக்கு எப்போது கிடைத்து ஆஹா, மங்கை பரு விடுத்து முடித்து மடண்ட பரு வடுங்க அழுதிங்க. என்னப்பா அப்படி 6000 வேதியருக்கும் பிள்ளை அல்லாத காரணம் காரணம் நான் கிடைத்த பிறகு ஆஹா, மங்கை பரு விடுத்து பிடித்து மடங்கள் பரு வடுங்க. அடைத்து மடங்கன்னா என்ன? என்னப்பா தகுந்த பருவத்தை அடைவது அடைவது. ருதுவாவது. ஆஹா, இல்ல இருந்தூடா ருது என்று சொல்லக்கூடியது ஆஹா, மடங்கள் பருவம். படம் தானே. நவையா, ஓ, பெரிய பொண்ணா வாங்கிட்டாங்க. பெரிய படம் தான் இருக்காங்க. மன்னர்கள் சொன்ன மாதிரி சொல்லலாம். குச்சி எடுத்து சும்மா பண்ண. ஏய், ஆஹா, மடம் என்னன்னு தெரியாதா? என்ன தெரியலையம்மா.
அதாவது ஏஜி அட்டன் பண்றது. ஏஜி அட்டன் பண்றதுன்னா என்ன? காலேஜ்ல சேர்க்கறதுடா. ஆமாடா. அதுக்கு என்னடா? தெரியலையா? தெரியலமா. என்னடா இவங்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது? எப்படி சொல்லுமா? வயசுல வண்டியா? ஆமாண்டி அம்மா. பணம் வந்துட்டியா? நான் வயதுக்கு வந்த உடனே என் ஜாதகத்தை எடுத்து கணித்து பார்க்கின்ற காலம். அம்மா என்னமாச்சு? ஏனம்மா பெண்ணா பிறக்கணும் என்னைக்கா இருந்தாலும் எனக்கு அழுவுற வேலையா இருக்குது அம்மா. நீ பிறந்ததுல இருந்து சரி எல்லாமே அழுது பொறுப்பு கிடக்குற வேலை தான். அம்மா அவங்க பேசாதீங்க அம்மா. அம்மா பேசாதீங்கப்பா. உன்ன மேல் பொண்ணுதான் அம்மா இதுவும் பேசாதீங்க. அம்மா நீ அழுவாரு. ஏனம்மா பெண்ணா பிறந்தேன் அம்மா. ஆண்டி அம்மா அடி நாடி ஏன் பண்ணால் பிறந்தேனோ. என்னம்மா இந்த பிரிக்காளான ஏன் இந்த பிரிக்க ஆளானா? ஆமா ஆமா அம்மா ஒரு ரெண்டு பேர் பேசியே இருக்கணும் போறமா. என்னவா? நான் வயதுக்கு வந்தவருடைய அம்மா பெண்ணால் பிறந்து மங்கை மடந்த அறுவை தெருவை அதை பெருவை பேரிடம் பருவம் என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கு எழுபரும் என்று சொல்வார்களே. ஆமா அரிது அரிது மானிடாய் பிறப்பது அரிது. கூன் குருடி செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அரிது. அரிது நான் பெண்ணாய் பிறந்ததோடு பிடி மண்ணாக பிறந்திருந்தால் புல் பூண்டி செடி கொடி முளைத்து அதுல ஆவு ஆடு மாடு மேய்ந்தாவது பசியாக யாரு இருக்கிற அதுல குடுத்து வைக்காத பாய் ஆயிட்டு அம்மா. ஓ நான் பிறந்த உடனே ஐயோ அந்த பாத்தூர் சாலையில் என்னம்மா பேசாத பேசாத அண்ணா. என்னடா பேசுறீங்க? ஒட்டால ஒளி பொண்ணா போடுற போல உக்கால் வழி கேட்குறாங்க. அதுவும் ஐநூறு பொண்ணை உக்கால் வழி கேட்குறாங்க. பாச்சூரி சாலையிலே பாழும் கழுவாகப்பட்டது. பட்டது பக்கத்துக்கு 16 வயசு உள்ள மரம். அந்த மரத்தை பாருடி அம்மா. அவன் நல்ல தொங்குறாங்கம்மா. இந்த மரத்தை அம்மா ஐயோ இந்த கண்ணி பிறந்தா நாளா
இந்த 6000 வேதியருக்கு நான் எப்போது நாட்டிலே 6000 பேர்களுக்கு குழந்தையா கிடைக்கணும். இந்த கன்னி பிறந்த நாளால் அந்த கழுவொன்று பிறந்ததடி அம்மா. நீங்க பிறந்த நேரம் என்ன பண்றது? பக்கத்துக்கு 16 வயசு உள்ள மரம். இந்த மரத்திலே அம்மா பேசாதீங்க அம்மா. பேசாத வாய் ஓயாது. இன்னைக்கு ஒரு நாள் தான் 100 நாள் வேலை, அது வேலை இல்லையா? இந்த கழுவாரி அரங்குவா கழிவிலே யார் ஒருவர் ஏறி உயிரோடு இறங்குவார்களோ அவர்தான் என்னை திருமணம் செய்யலாம் என்று என்னுடைய ஜாதகத்தில் கணித்து இருக்கு. அம்மா அந்த நாட்டம் பிறந்தவெல்லாம் திருமணம் செய்து குழந்தைகளோடு குடும்பத்தோடு வராங்க. என்ன பாவத்தை செய்யணும்? இந்த மரம் ஏறி வந்தா இந்த மரத்துல யார் ஒருவர் ஏறி உயிரோடு இறங்கி வருவாரோ அவர்தான் என்ன மணமாளாய் கல்யாணம் செய்யலாம். நீ பயப்படாதம்மா, இந்த மரம் தானே ஏறணும். நான் இருக்கிறது நீ எதுக்கு பயப்படுறா? ஐயோ ஐயோ இந்த மரத்தை 3 நாள் கழிச்சு கொலகாரில் போடுவாங்க. அப்படின்னா ஓரமா போடுவாங்க. 3 நாள் கழிச்சு எடுப்பாங்க. நம்ம வந்து 3 நாள் தானே. அம்மா அப்பா ஒரு 10 நிமிஷம் அப்புறம் நீங்க மாட்டி பேசலாம். நான் போன பிற்பாடு பேசுறேன். அதனால இந்த மரத்துல யார் ஒருவர் ஏறி உயிரோடு இறங்குவார்களோ அவர் தான் என்ன மணமாலை சூட்டலாம். அப்படி என்று என் ஜாதகத்திலே கணித்திருக்க அம்மா. ஐயோ எந்நேரமோ அழுத கண் சிந்தனையாக நான் இல்லறத்தில் இருந்தேன். ஒரே நாளம் போல அழுது. ஆமா, என் தாய் தந்தையை பார்த்தார்கள். மகளே ஆரியமாலா, எந்நேரமோ அழுத கண் சிந்தனையா இருக்கிறீ அம்மா. ஆமா, அதனாலே அந்த கன்னியர் மடத்திலே பாச்சூறு சாலை பாழும் மயான கரை மண் மேட்டிலே பாழும் எனக்கு கன்னியர் மடம் ஏற்பாடு பேசாதீங்க அண்ணா. என்ன பேசாதீங்க? சாப்பாடு உங்க கொடுத்தான், காசி உங்க கொடுத்தான். நாங்க காசி வாங்கின்னு கத்துறோம். நீங்க சும்மா எதுக்கு ஓசில பேசுறீங்க? எது காசி குத்திரி கத்துறீங்க? சொல்லு பாப்பா, சொல்லு. அந்த மரத்திலே அந்த மரத்தோரமாக கன்னியர் மடம் ஏற்பாடு செய்து கைப்பிடிக்க தாதி, கால் பிடிக்க தாதி, 1000 தாதி பெண்களோடு இந்த ஆரிய மாலை கன்னியர் மடத்திலே இருக்கிறேன். ஆமா, அங்க என் தந்தை எனக்கு என்னென்ன யாவல் இட்டு இருக்கிறார் அடி சொல்லும் பாலா சுத்து ஓட்டை. கன்னியர் மடத்தில் இருந்து கொண்டிருக்கேன். என் தாய் தந்தை வாரம் ஒரு முறை வருவார்கள், என்னை பார்த்துட்டு போவாங்க. அதனால கன்னியர் மடத்திலே அவனே என்பதை விட சிவன் பூஜை செய்து கொண்டிருக்கிறேன். சிவனே சிவனே என்று சிந்தித்தோருக்கு அபாயம் ஒரு காலம் கிட்டாது. சிவாய நமக. அப்படி சிவன் பூஜை செய்து கொண்டிருக்கீங்க. அப்படி மேற்படி அருகாமல் இருக்கும் கிராமம் இந்த குங்கராம்பாளையம் கிராமம். கங்கராம்பாளையம் கிராமத்தை சேர்ந்த திமுக முத்துசாமி LR பாளையம் வெங்கடாஜலபதி திமுக கிளைக்கழக செயலாளர் ராஜாமணி ஒன்றிய கவுன்சிலர் சதீஷ்குமார்
சதீஷ்குமார் இந்த எல்ஆர் பாளையத்தை சார்ந்த சதீஷ் எல்ஆர் பாளையம் ஆமா ஐயா அவர்களால் அவர்தான் திமுக கலைக்கழக செயலாளர் ராஜாமணி இவர்களால் விழுப்புரம் மாவட்டம் கல்பட்டு கிராமம் அதோ உங்கள் வீட்டு பிள்ளையில் ஒருவன் நமக்காக அன்பளிப்பாக வாரிமகப்பட்ட 101 இக்கிராமம் இருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் இதோ வெங்காரெட்டிப்பாளையம் கிராமம் பெரியபாளையம் தம்பாளுக்கு வீர விழாக்களை சிறப்போடு கொண்டாடி 2 இரவாக சென்ற இரவு போக 2வது இரவாக எங்களுக்கு இந்த காத்துராயன் கழிவேறி மீளுதல் என்னும் கருப்பழகி உகந்தழகி ஆரியமாலா திருமணம் இந்த நாடகத்தை வைத்து கீர்த்தி பெறக்கூடிய ஊர் பொதுமக்கள் கோவில் அறங்காவலர்கள் 2 நாளா இன்னைக்கு அன்னதானம் பாரு 1000 பேருக்கு மேல சாப்பாடு. இப்பேற்பட்ட கிராமம் வான வேடிக்கை ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் வான வேடிக்கை மாபெரும் மகத்தான விழாவை கொண்டாடக்கூடிய கிராமம் புண்ணிய ராஜாக்கள் சிறந்த நகரம் இந்த வெங்காரெட்டிப்பாளையம் நகரில் இருக்கு யாவற்றமார்களுக்கும் எங்கள் நாடக சபா ஏஎம் ஆறுமுகம் திருப்பதி வெங்கடாஜலபதி நாடக சபா அண்ணன் அவருடைய பாதங்களுக்கும் நாடக ஆசிரியர் நாடக நண்பர் உனக்கும் வணக்கம். நம்ம என்ன பூஜை செய்யணும்? இது என்னது? பலகாரம் இது சாராய் கடை, இது லெட்டி சிலாப்பி, இது மைசூர் கேக்கு, பட்டசாரா அது பட்டசாரா செய்தியா முகத்திலே முடிக்கூடாது. செந்தாமரை கமலங்களுக்கு உன் மகள் ஆரிய மாலா வணக்கம். அம்மா என்று நல்லா இரு. அம்மாள பார் உட்காருங்க அம்மா. அலாடி அம்மா
நாங்க சாப்பிட்டோம். ஏன் நடந்து ஏய், 2 நாளா அதிகமான சாப்பாடு சாப்பாடுக்கு அப்புறம் 2 நாளா வேலை செஞ்சுருக்கோம். ஆமா சத்தம் போடாத உட்கார். முட்டாளா நாங்க முட்டியா நாங்க என்னைக்குதான் இவன் சாவானா தெரியல. உனக்கு ஒரு ராத்திரி கொடுத்தா சரியா போகும். மாடு மாதிரி சூத்தா வச்சிருக்கேன். ஏய், அவங்கதான் பார்த்து வாத்தியார் கோழி கறி ஆட்டுக்கறி மாட்டுக்கறி மாதிரி வைக்கிறாங்க. எனக்கா எனக்கு சொல்றேன். முடிதாப்பா எம்மா என்ன ஒப்பம் வந்து எப்படி இப்படி சேரும் இருக்கிறான் அப்ப மாத்தாடுறா. வணக்கம்மா கோழி வணக்கம்மா. அம்மா வாங்க வாங்க. அப்பா என் அன்பு செல்வி, இந்த மரத்திலே யார் ஒருவர் எப்போது வருவார் பொண்ணு, இந்த மரத்திலே எப்போது யார் ஒருவர் ஏறி இறங்குவார் என்று என மன வேக்க கோலத்தோடு நான் அழுதுக்கண் சிந்தனையா இருக்கின்றேன். யார் நீ? ஆமா. எப்போது வருவார், யார் வருவாங்க? அம்மா, ராஜாக்கள் ஓடி வருவார். என்னைக்கா இருந்தாலும் உனக்குன்னு ஒருவர் வருவார். மக்களை வாங்குற அதனால ஆமா. பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேணும். பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேணும். பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேணும். ஆமா. பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேணும். ஆரிய பண்ண சொல்லு. அம்மா, இந்த பொண்ணுதான் மூஞ்சி பாத்துக்க. இது கையில இழுப்பு இழுப்பு வர போதா? அண்ணா, இந்த பொண்ணு ஆரியமாடா சொல்லு. ஆரியமாயா ஆயமா ஆயா. சொல்லு சொல்லு. ஆரியமாயா ஆரியமாலா. ஆயமாலா இல்ல, ஆரியமாலா. ஆரியமாலா அது பொண்ணு உனக்கு தான். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ சொல்லு. ஆரியம் ஐ லவ் யூ. ஐ லவ் லவ் லவ். நவு சரி இருங்க, அப்படியே கூட கல்யாணம் பண்ற. இந்த பொண்ணை வச்சு என்ன பண்ணுவீங்க? போனா ஆட்டு கட்டு போய் அது போனா ஏரியே போனா ஏரி வழியா போய் அதனாலே அம்மா ஒரு நாளா 2 நாளா அப்பா இந்த கண்ணியர் மடத்திலே நான் இதை கண் சிந்தனையோடு என்னுடைய ஆறாத துயரம் மகள் அப்பா என்னோடு பிறந்தவள் எல்லாம் திருமணம் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன பாவத்தை செய்தனே தெரியவில்லை. அதனால உங்களுக்கு ஏதாவது மனக்கருத்து? ஐயா சிவபூடாயா சிவப்புடையார் கருப்புடையார் அவர் வேலை காவல் காக்கிறாரா? அந்த காவல்காரர் மீது காவல் ஒழுங்கா காக்கிறாரா? 1000 தாதி பெண்களும் நீ இருக்கக்கூடிய வேலைகளை காவலாளிகளும் வேலைகளை அவரவர் வேலை அவரவர் செய்கிறாங்க. அம்மாளை நான் கேட்டியா? உன் கருத்து என்ன?
நேரத்துல எந்த துணியை கேட்டாலும் அழுக்கை சலவை செய்யக்கூடிய சாந்தழகி வண்ணாத்தி அப்புறம் என்று சொல்லக்கூடிய பெண்கள் ஊழியர்காரன் சொன்னால் பாவம் நாளைக்கே வந்துரும். யாரால குறை இல்லையா? எந்த குறையும் கிடையாது. அதனால ஓய்வாறு தந்த தாயே உங்கள் பொன்னாடி சரணம். கன்னியாகுமரியில அரசாங்கத்தை கவனிக்கிறோம். எம் ஆளுரா வருவார் வயிறு அவசரப்படாத. இன்றைக்கு வருவார். அதாவது உச்சியில சாயங்காலம் சொல்றீங்க. எப்படியா இருந்தாலும் உனக்கு ஆம்பளை வருவோம். அப்ப அவனே என்பதை விட நான் சிவனை கோரி ஆமா பூஜைகளை செய்து கொண்டு இருக்கிறேன். சரியாப்பா போயிட்டு வரோம். இக்கதை இப்படி இருக்க காட்ட முத்தி காட்டூராவி சாமி கோயிலுக்கு வருகிறான்.